கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த 10வது மாதத்திலேயும் இந்த முதலாவது வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இரவு வேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் வாழ்க்கையில் கேட்ட சத்தியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன பலரும் எனக்கு கால் பண்ணது எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் சாட்சிகளை கேட்க முடிந்தது. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததை ஃபோன் முகாந்திரம் கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நான் ஜெபம் பண்ணதும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் இந்த மாதமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது அநேகர் போன காட்டில் இந்த மாதம் அநேகர் ஃபோன் முகாந்திரம் சந்திக்கும்படியும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியுமாய் நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி அப்பா இந்த மாதங்கள் ஆண்டவரை உங்களுடைய சத்தியம் கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதாக எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவீராக பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே போகலாம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கிதியோனாகிய ஓபேதும் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேதுடைய அவன் வீட்டை அனைவரையும் ஆசீர்வதித்தார். எதோமையும் அவன் வீட்டாரையும் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், ஓபேதும் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி ஒரு பெலிஸ்தனாக இருக்கிற தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷனுடைய வீட்டில் இந்த பெட்டி போகுது. இதுக்கு முன்பதாய் தாவீது இந்த பெட்டி என்ன செய்தார், கொண்டு வர்றதுக்கு அவர் பயந்தார். அதனால அந்த வீட்டில் வச்சிட்டார். ஆனால் அந்த வீட்டில் அந்த ஓபேதும் வீட்டில் இருந்தபோது ஓபேதும் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்ததை தாவீது பார்த்தாரா, நம்ம பெட்டி எங்கே வச்சுட்டு வந்துட்டோம், ஓபேதும் வீட்டில் இதை பயந்து வச்சுட்டு வந்தோம். ஆனால் இந்த பெட்டி இருந்த வீடு 3 மாதம் அந்த வீடு ஓபேதும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு பார்க்கிறோம். இன்னும் நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலேயோ சாபம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டிலேயோ ஆசீர்வாதம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரும்பொழுது ஒருவன் என்னிலும் அவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ தேவன் ஒரு மனுஷனை தேவன் இந்த பூமியில் அழைப்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தரும்படியாய். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம். யாக்கோபு சொல்லுகிறார் ஆதியாகமத்தில் 32வது அதிகாரத்தில், அதில் பார்த்திங்கன்னா யாக்கோபு என்ன செய்தான், போராடிட்டு சொல்லுதான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்போது அங்கே ஆசீர்வாதத்தை குறித்து அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆடு மாடுகள் எல்லாமே அவருக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். மிருகங்கள் யாருக்கு கொடுக்கிறது இருந்தது, தன்னுடைய சகோதரன் ஏசாயாவுக்கு கொடுக்குது. அப்போது அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றிலையுமே யாக்கோபுக்கு எந்த குறைவில்லாதபடி தன் மாமனாருடைய வீட்டிலிருந்து வரும்போது எல்லா ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை. இன்றைக்கு முதலாவது தெய்வம் இந்த பூமியில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒரு நிறைவு இருக்காது.
நான் பலருக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறேன், பல குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க. வெளியில் பார்த்தா உள்ள சிலருடைய குடும்பங்கள் லட்சங்கள் கடன் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வெளி பார்வையில் அவங்க நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் என்னதான் சம்பாதித்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத அனுபவங்களை குறித்து நம்ம காணப்படுகிறோம். ஆனால் இங்கு நம்ம காண்கிறோம், அவர் சொல்கிறார், உபதேம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது நிமித்தம் உபதம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பெட்டி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க. இவங்க தெய்வத்தை அறியாத ஒரு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய பெட்டி நிமித்தம், அந்த பெட்டியை அந்த வீட்டில் வைத்தது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து போனது. யாக்கோபுக்கு பார்க்கிறோம், நீரை நீ ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் விட மாட்டேன். இன்றைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கான். பைபிள் சொல்லுது, 4 தலைமுறை என்ன செய்வேன், சாபத்தை கேட்பேன், 1000 தலைமுறை நான் இரக்கத்தை காண்பிப்பேன். இப்போ இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குதான், கர்த்தருடைய நன்மைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குதான், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்மளை பின்தொடருகிறதா. தாவீது சொல்கிறார், நன்மையும் கிருபை என்ன செய்து பின்தொடருகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் அது கழிஞ்சு அனுபவங்களில் பார்க்கும்போது கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தது நிமித்தம் பின்ன நன்மை உண்டாகிச்சு, கிருபை உண்டாகி இருக்கிறது. இந்த நாளில் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நாளுக்கு நாள் அது விருத்தி அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உபதேம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி, அநேகருடைய வாழ்க்கையில் பெட்டி இருக்கு, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. அநேகர் தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, அநேகர் தெய்வத்தை துதிக்கிறாங்க, ஆனால் வருஷங்கள் ஃபுல்லாக அந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும், அதனால் அவங்க என்ன செய்ய ரொம்ப நாள் தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட விடாதபடி அவங்க சோர்ந்து வருகிற அனுபவங்களை காண முடிகிறது. அநேக குடும்பங்களை பார்க்கும்போது, என்ன தெய்வத்தை ஆராதிக்கிறோம், இல்லை அவங்க தெய்வத்தை தேடும்போது சகரியாவில் சொல்லுகிறது, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன். அப்போ கர்த்தர் பக்கமாய் நம்ம திரும்பும்போது அவர் நம்ம பக்கமாய் திரும்புகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். நான் யோசித்தேன், பேதுரு தன் வருத்தப்பட்டு என்ன செய்கிறார், ராமுழுவது பிரயாசப்பட்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மீன் இல்லாத அனுபவத்தில் இருக்கும் பொழுது, என் ஆண்டவர் எல்லாருடைய படையிலும் ஏறல். அன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என கூட போனவங்க எல்லாம் வருத்தத்தோடு கூட தான் வந்திருக்காங்க. அப்போ எல்லாருடைய வருத்தத்தையும் தெய்வம் மாற்றுறதுக்கு அங்கே போகலை. ஆனால் தாயுடைய கருவிலையும் உலக தோற்ற முன்பதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட, இந்த ஊழியத்துக்கென்று பிரிக்கப்பட்ட, இந்த ஊழியத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருடைய படையில் தேவன் போய் அவருடைய வருத்தத்தை மாற்ற ஆரம்பித்தார். பேதுருவை இயேசுவை நோக்கி கூப்பிடலை, பேதுரு இயேசுவை என் படகுக்கு வாங்கன்னு கூப்பிடலை. ஆனால் இயேசு என்ன செய்தார், தேடி போகிறார். ஹல்லேலூயா. தேடி போய் என்ன செய்தார், அவர் போதிக்கிறார், அவருடைய படகில் போதிச்சுட்டு சொல்லுறாரு, சோத்திரம் நீ என்ன செய்யும், வலையை வீசென்று கடலிச்சோ. ஆண்டவர் அப்பேது சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தையும்படி நான் வலையை போடுகிறேன். அப்போ முதலாவது அவருடைய வார்த்தையும்படி அவர் சொன்னார், ராமுழுவது இந்த இடத்துல தான் மீன் போட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்கு நான் வலைய போடுகிறோம் சொல்லும் பொழுது வலையை கிளியத்தக்கதாக மீன்கள் அருகில் இருந்த படகுகளும் என்ன செய்திருக்கிறாங்க, அதை இழுத்து கொண்டு வருவாங்க. ஆனால் எத்தனை மீன்கள் அந்த வலையில் சிக்கியிருந்தோ அதில் ஒரு மீன் கூட என்ன செய்யலை, வெளியே விழலை. சோத்திரம். நான் இதை யோசித்தேன். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை கர்த்தர் அவருக்கென்று தெரிந்தெடுத்தாருன்னா அவருடைய ஆசீர்வாதம் ஒன்று உங்களுக்கு விரயமாய் போகாது. யாருக்கோ ஆசீர்வாதங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில் தங்காமல் இருக்குதுன்னா எங்கேயோ கர்த்தருடைய பிளஸ்ஸிங் நமக்கு நஷ்டமடையுது. நம்ம நினைக்கிறதுக்கு மேலான வீண் செலவுகள் வருதுன்னா அங்கே தேவன்
தேவனுடைய பெட்டி நஷ்டப்பட்டு இருக்கிற அனுபவமாக இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு நன்மைக்குள்ள வழி இல்லாதபடி பலதும் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில் கர்த்தருடைய பெட்டி நமக்கு நஷ்டப்பட்டு போயிருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அநேகருடைய குடும்பங்களில் நஷ்டங்களும் தோல்விகளும் வேதனைகளும் கடபாரங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை பின்தொடர்றது என்று சொன்னால், அவங்க தெய்வத்துடைய பெட்டி என்ன இல்லை, அவங்களுடைய கரத்தில் இல்லை. பெட்டி இருக்குது. பெட்டிக்குள்ள என்னது? எபிரேயர் 9வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, மன்னா, ஆரோனுடைய தடித்த கோல், நியாயப்பிரமாணம், இதெல்லாம் எங்கே இருந்தது? பெட்டிக்குள்ளே காணப்பட்டது. ஆரோனுடைய தடித்த கோல், நியாயப்பிரமாணம், தேவனுடைய கட்டளையும் பிரைஸ்தலோ, இதெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த நிமித்தம் அந்த பெட்டி ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டியாய் மாறினது இயேசுவின் நாமத்தின் மேல். அப்போ பெட்டி போன இடம் தான். వ్యక్తిயை பார்த்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கலை, பெட்டி இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தின் மேல் இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரை எந்த மனுஷன் ஆராதிக்கிறாங்களோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, எந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சபையில் இருக்கிற அந்த கூட்டம் ஜெபத்துக்கும் அவருடைய குடும்ப ஜெபத்திலையும் அவங்க யார் தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யார் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்களோ, அவங்களுடைய வீடும் குடும்பமும் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஒரு கலியுகமான காலத்தில் தான் நம்ம இன்றைக்கு தெய்வத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக ஜெபிக்கிற ஒரு பழக்க வழக்கம் நம்முடைய குடும்பங்களில் ஆதி நாட்கள் காணப்பட்டது. ஆனால் அது ஆரம்ப சபை காலகட்டங்களில் இருந்து ஒவ்வொரு குடும்பங்கள், நம்முடைய தாத்தா பாட்டி ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லை ஒரு சிலர் நம்ம ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் அவங்க அந்த சாயந்தர வேளையில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தூங்குவதற்கு முன்னாக அவங்க ஜெபம் பண்ணுவார்கள். இப்படி ஜெபித்த ஒரு காலகட்டங்கள் இன்றைக்கு மாறினா, இன்றைக்கி வீட்டுக்காரம்மா ஜெபித்தா வீட்டுக்காரர் ஜெபித்தா பிள்ளைகளுக்கு கிடையாது. இன்றைக்கி ஒரு கலியுகமாய் மாறிட்டு இன்றைக்கி எல்லாரும் தெய்வத்தை தேடுகிற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டு, அதனால தான் தேவனை தேடுகிற உண்டோ என்று அவர் காண்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒரு கலியுகமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு சபைக்கு வரணும்னா கூட இன்றைக்கி அவங்கள கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம தெய்வ சபை நிற்கிறது. அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது தேவனுடைய சபை இன்றைக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சபைகளுடைய இன்றைக்கு உள்ள சபைகளில் ஏதோ 10 மணிக்கு போய் 12 மணிக்கு முடிக்கணும், இல்லை 11 மணிக்கு முடிக்கணும். அவங்களுக்கு தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நேரங்கள் என்ன செய்யணும், சீக்கிரம் முடித்தாதான் எங்கே போகணும், வேறு வேலைகள் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட இன்றைக்கு 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருக்கிற ஓய்வுனால் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் என்ன செய்ய மாட்டேங்கு, அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களுடைய சொந்த காரியங்களுக்கு போகிற அனுபவங்கள்னால, சொந்த இஷ்டங்களுக்கு அவங்க அந்த நாளை தீர்மானிக்கிறதுனால, அந்த இஷ்ட பிரகாரமாக அந்த நாளில் அவங்களுடைய உலக பிரகாரமாக அவங்க போகிறதுனால கர்த்தருடைய பெட்டி அவருடைய வாழ்க்கையில் நஷ்டப்படுகிறதுனால தான் இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளும் தெய்வத்தை தேடாமல் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக கஷ்டங்களும் பாடுகளும் துக்கங்களும் நிராசைகளும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் வேதம் சொல்லுகிறது, அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுகளிலிருந்து நம்ம அவிழ்க்கப்பட வேண்டும். ஏன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், நீங்கள் தேடுகிற கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுகிற விடுகிறவர் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் வெட்கப்படுகிற தெய்வத்தை அல்ல ஆராதிக்கிறது, பிரகாசிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெட்டகத்தை, அந்த பெட்டியை அவருடைய தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு பிரைஸரோட விசனம் அடைந்தது. ஏனென்னா அந்த பெட்டியை தொட்டவன் இறந்து போன சூழ்நிலை கேள்விப்பட்ட
கேட்டபோது இவருக்கு ஒரு பயம் உண்டாகினது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாவீதுடைய பஞ்சங்கள் தெரிந்து கழிஞ்சு அவர் விசாரிக்கும் பொழுது இல்லை, அந்த பெட்டியை நம்ம கொண்டு வர வேண்டும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த பெட்டி இல்லாததுனால தாவீதுக்கு அநேக வேதனைகள், தேசத்தில் பஞ்சங்கள், தேசத்தில் பலவிதமான நெருக்கங்கள், பலவித போராட்டங்கள் இருந்தபோது தாவீது விசாரித்த போது இல்லை, பெட்டி என்னிடத்தில் இல்லாத, எங்கள் தேசத்துக்கு இல்லாதனால எங்கள் தேசத்துக்கு நஷ்டங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் உணர ஆரம்பிக்கிறீங்க கர்த்தருடைய பெட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோடு முழு சரீரத்தோடு கூட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த திரும்ப பிரைஸ் தி லார்ட், அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, நான் தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்ப பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு தாவீதினுடைய சந்ததியாக இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை தெய்வத்தோடு கூட அர்ப்பணிக்கும்படியா, நீங்கள் தெய்வத்துக்காக நிற்கும்படியா, தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும்படியா இன்றைக்கு ஒரு தீர்மானங்களை எடுப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் கூடாரத்தை மறுபடி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். பாலா சந்தாலாரா. இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தில் வெளிப்பட வேண்டும். நான் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என்னுடைய கடபாரங்கள் எதனால வந்தது, என்னுடைய பலகீனம் எதனால வந்தது, இயேசுவின் நாமத்துமே என்னுடைய வீண் செலவுகள் எங்கிருந்து வருகிறது, நாங்கள் நினைக்கிறது ஒன்று, என்னுடைய குடும்பத்தில் நடக்கிறது ஒன்று, தலைமுறைகள் நினைக்கிறது ஒன்று, தலைமுறை மாறுகிறது ஒன்று. இயேசுவின் நாமத்துமே பிளஸ்ஸிங் வரணும் நினைக்கும் போது தரித்திரமாய் மாறுகிறது. இப்படி பலது நமக்கு மாற காரணம் என்ன, பலது நமக்கு நெருக்கங்கள் வர காரணம் என்ன, பலது நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட காரணம் என்ன? இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் தன்னைத்தான் உணரணும். இயேசுவின் நாமத்தின் மேல் எங்கேயோ இந்த வாழ்க்கையில் தாவீது சொன்னது சிந்திச்சது போல, இதுவரை என்னோட பலது சூழ்நிலைகள் மாறிட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அவர் தேசத்தை ஆளும்போது அவருடைய தேசத்தில் மழைக்கு குறைவில்லை, அவருடைய அந்த தேசத்தில் அவருடைய என்னென்ன தேவையோ அதுக்கு எந்த குறைவும் இல்லை. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலேயோ பெட்டி பெலிஸ்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் நஷ்டப்பட போறதை உணர ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தின் மேலனா அந்த பெட்டி இல்லாததுனால தாவீதுடைய இருதயத்தில் சந்தோஷம் இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், அந்த தெய்வத்துடைய கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்போது அவர் நடனமாடி கொண்டு வந்தார். நம்ம பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தேவனா இந்த பெட்டி என்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்துக்கு வந்தால் மாத்திரம்தான், இந்த பெட்டி என் தேசத்துக்கு வந்தால் மட்டும்தான், இந்த ବ୍ୟக்தி என்னுடைய இருதயத்துக்கு வந்தால் மட்டும்தான், இயேசுவின் இந்த பெட்டி என்னுடைய குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் இயேசுவின் நாமத்தின் மேல் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆராதனை தேவனுடைய ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருகிறது. 10 மணிக்கு வந்தாலும் இன்றைக்கு 10:30க்கும் 10:45 வருகிறோம். வந்து 1 hour கூட முடியதுக்கு முன்பு அதை திரும்ப போக விரும்புகிறோம். வீட்டில் இருந்த ஜெபம், வீட்டில் இருந்த ஆராதனை, வீட்டில் இருந்த ஸ்தோத்திரம், தூதி, இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற அனுபவங்களை எல்லாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் நஷ்டப்பட்டு போயிருக்கிற ஸ்தானங்களில் இன்றைக்கு திரும்ப நீங்கள் வருவீர்கள்னு சொன்னால் தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்புகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக அவரை விரும்புகிறவருக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை அவர் சிருஷ்டித்தது மனுஷனை ஆராதிப்பதற்காக தேவன் சிருஷ்டித்தார். அந்த மனுஷனுக்காக தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினால் ஆறுகளை உருவாக்கி கொடுத்தார். இப்படி பலதையும் அவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஆகி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வைத்த பொழுது பிரைஸ் தி லார்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேட்டிமை கடந்து வர ஆரம்பித்தது. இப்பிரபஞ்சத்தின் பொல்லாதாவியான சாத்தான் என்ன செய்கிறார், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக. என்னென்னா தெய்வ
தெய்வத்தை ஆராதிக்கிற வேலை தான் லூசிபேர் செய்து கொண்டிருந்தார். மகனுடைய ஜனத்திடத்தில் கேட்டு தேவனிடத்தை சொல்லுகிற அனுபவத்தோடு கூட அப்படிப்பட்ட வேலை செய்து லாஸ்ட் அவனுடைய மேட்டிமை நிமித்தம் அவன் இந்த பூமியில் தள்ளப்பட்டது நிமித்தம் அந்த தள்ளப்பட்டதிலிருந்து அவன் ஜனங்களை தெய்வத்தை ஆராதிக்க விடாதபடி எல்லாம் பலவிதமான தந்திரங்களை யூஸ் பண்ணி அவன் என்ன செய்கிறான்? அப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தில் தான் ஆதாமை ஏவாளையும் அவன் வஞ்சித்து அவன் தோட்டத்துக்கு விட்டு வெளியே கொண்டு வந்தான். பிரைஸ்தலோ திரும்ப அவர் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் என்று சொல்கிறார். நோ, அது கழிஞ்சு ஆதாமுடைய வாழ்க்கையில் 930 வருடம் அவர் உயிரோடு கூட இருந்தும் அவர் ஒரு நாள் கூட ஆதாமே நீ எங்கே இருக்கிறான் திரும்ப அவர் பேசினது கிடையாது. ஏன்னா அவர் தோட்டத்துக்குள்ளே வெளியே வந்து அவர் எந்த அனுகிரகம் எந்த ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததோ அந்த ஆசீர்வாதம் மாறி அந்த மகனுக்குள்ளாய் ஸ்தோத்திரம் சாபங்கள் கடந்து போக ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் தேவ வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் சாபத்துக்குள் ஆகாதபடி இயேசுவின் நாமத்தின் மேல் சக்கரையாவில் ஒரு வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சாபமாய் இருந்தது போல உங்களை நான் ஆசீர்வாதமாய் நான் இரட்சிப்பேன் என்று சகரியா 8:13 சொல்லுகிறது போல இந்த நாள் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே உங்களுடைய குடும்பங்களுக்கு நேராய் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்றைக்கு தரித்திர நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் மாறணும். நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். பலகீன சாபங்கள் மாறணும். வியாதியின் சாபங்கள் மாறணும். வீண் செலவுடைய சாபங்கள் மாறணும். பிரைஸ் தி லார்ட். சமாதான சந்தோஷத்துக்கு விரோதமான சாபங்கள் மாறணும். இயேசுவின் நாமத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த நாளிலே தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு நேரே இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நிச்சயமாக நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கேட்ட பிள்ளை தேவ பிள்ளைகளே, ஒன்று பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய பெட்டி இல்லாதது நிமித்தம் தாவீதுடைய வாழ்க்கையில் மனபாரங்கள் கடந்து வந்தது, பிற சாபங்கள் தரித்திரங்கள் கடந்து வந்து சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது, பலவிதமான வேதனைகள் கடந்து வர ஆரம்பித்தது. ஆனால் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப கொண்டு வந்த பொழுது நம்ம வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையினை பின்தொடரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பேர் விசுவசிக்க ஆரம்பிக்கிறீங்க? கர்த்தருடைய பக்கமாக நான் திரும்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே இருந்தால் நம்ம தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெட்டி இருக்குது, பெட்டிக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதமான இன்றைக்கு தெய்வத்துக்காக நம்ம நீங்களே அந்த ஆலயம் ஒருவனை ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன் என்று சொன்னவர். இந்த நாளில் தேவ ஆலயத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பல ரீதியில் பரிசுத்தாத்மாவை துக்கப்படுத்துகிற அனுபவங்கள் இன்றைக்கு பரிசுத்தாத்மாவுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்தாத்மாவுக்கு விரோதமான செய்கிற பாவங்கள் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொன்னது போல இந்த நாள் தேவ சத்தியம் கேட்ட தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் ஆலயம் தெய்வத்தை துதிக்கிற ஆலயமாக, தெய்வத்தை ஆராதிக்கிறதா, தேவ சப்தம் கேட்கிற ஆலயமாக உங்களுடைய ஆலயத்தை வணைந்தெடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வணைந்தெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு குயவன் களிமண்ணை வணைந்தெடுக்கிறது போல இந்த நாளில் கர்த்தர் உங்களை வணைந்தெடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? கர்த்தரே, இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வாழ வைக்க நீங்கள் வெங்கல சர்ப்பமானீர், உம்மை நோக்கி பார்த்ததினால் நாங்கள் பிழைத்து கொண்டோம் என்று சொன்னது போல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. நீங்கள் விசுவாசித்தா போதும் கர்த்தர் உங்களுக்காக அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே தெய்வத்தை ஆராதிக்க வருகிறேன், சபைக்கு நான் போகிறேன், இந்த வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியவில்லை, பிரைஸ் தி லார்ட், ஒரு நிறைவு எனக்கு இல்லை, என் மனசுக்கு ஒரு நிறைவு இல்லை, என் இருதயத்தில் ஒரு நிறைவு இல்லை, என் சிந்தனைக்கு ஒரு பாரங்கள் மாறலை. இயேசுவின் நாமத்தில் பல வருடங்களாய் பலதாய் மாதங்கள் நான் சபைக்கு கடந்து வந்து இன்றைக்கு சொல்லுகிற ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு போஜனம் பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தின் இன்றைக்கு தேவ சப்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் தெய்வ பயம் இப்போ எங்கே இருக்கிறது? தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய மனசு இப்போ எங்கே போயிருக்கிறது? தேவனுடைய தன்னுடைய ஊழியத்துக்காய் அர்ப்பணித்த இப்போ மனசு எங்கே போயிருக்கிறது? இயேசுவின் நாமத்தின் தெய்வ ஆசீர்வாத நன்மையுடைய நஷ்டப்பட்டது தெய்வம் அல்ல. தெய்வத்தை தேடின பிள்ளைகளை
பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்காதபடி, தெய்வத்துக்குள் நல்ல தீர்மானம் எடுக்க விடாதபடி, தெய்வத்துக்குள் நல்ல சமாதானத்தோடு கூட நிற்க விடாதபடி போராடுகிற எல்லா சக்கல போராட்டங்களும் நசரன இயேசுவின் நாமத்துமே மாறும்படி காட்சி வைக்கிறோம். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த நன்மை நஷ்டப்பட்ட அனுபவத்தை போல, ஆதாம் ஏவாளை போல, இயேசுவின் நாமத்துமே நஷ்டப்பட்டு போன தாவீதை போல திரும்ப அந்த பெட்டியை கொண்டு வந்த அனுபவத்தில் இன்றைக்கு உபதேசம் வீட்டுடைய நன்மையுடைய நீருறவை பலருடைய உலகத்தில் தெய்வத்தை ஆராதிக்காதவங்க, அநேகர் தெய்வத்தோடு அதிக ஐக்கியப்படாதவங்களுடைய வாழ்க்கையில் சில அந்த தெய்வத்துடைய பெட்டி நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு அழைத்த தெய்வம் அந்த பெட்டி உங்களுடைய குடும்பங்களுக்கு கடந்து வரும்படியா, இன்றைக்கு தெய்வத்தை துதிக்கும்படியா ஒரு தீர்மானம் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியா, தெய்வத்தை ஆராதிக்க கீழ்ப்படியும்படியா, தேவ சித்தத்தை செய்யும்படி கீழ்ப்படியும்படியா, இயேசுவின் நாமத்தில் எல்லா காட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா இயேசுவின் நாமத்தில் போராடுகிற சகல துராத்மாவுடைய சக்திகளும் இயேசுவின் நாமத்தின் மேல் நிர்மூலமாக்கி இருக்கிறோம். எஃபத்தான் திறக்கப்படுவதாக, பிளஸ்ஸிங்குடைய வாசல் திறக்கப்படுவதாக. ரீபாலா சந்தாலா ரகுடாபானா, பல வருஷங்களாக இருக்கிற கட்டபாரங்கள் மாறுவதாக. கடந்த நாட்களாய் ஆண்டவரே ஒரு விவாக காரியத்துக்கு தடையாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்து பலகீனங்கள் நசரேயுடைய இயேசுவின் நாமத்து மேல் உங்கள் பலன் பூரணமாகுவதாக. ரீபாலா சந்தாலா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மேலே கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்து மேல் வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்னீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த நாள் இருக்கிற வாதைகள் என் தேவன் உடைத்து மாற்றும்படி காண்பிக்கிறேன். நசரேய இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு தெய்வ பிரவர்த்திகள், தெய்வ கிரியைகள் வெளிப்படுவதாக. ரீபாலா சந்தாலா ரகுடாபானா. இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி திரும்ப தாவீதுடைய வீட்டுக்கு வந்தபோது உபதேச பிளஸ்ஸிங் பின்தொடர்ந்து வந்தது போல இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது தேவனுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு திரும்ப வரும் என்று ஆண்டவர் திட்டம் தெரியுமா சொல்லுகிறார். நாளை கத்த இந்த வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.